ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் கலந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அதில் எண்ணெயில் போட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் போட்டு நம்ம நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வதக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்குறல நல்லா ஏதாவது ஒரு 70% 80% நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன இது செஞ்சாலும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கலைன்னா ஒரு மாதிரி இனிப்பு தன்மை மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதனால் பூண்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா சேர்த்துட்டு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய சைஸாக தான் ஒரு தக்காளியே போதும். நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து சுக்கா மாதிரி தான், அதாவது கிரேவி மாதிரி இல்லாமல் நம்ம அது சைடிஷ் மாதிரி தான் வைக்கிறோம். அதாவது நம்ம தேங்காய் எதுவும் அரைச்சி சேர்க்காம சும்மா சுக்கா மாதிரி கொஞ்சம் செமி கிரேவி, லேசாக கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் வைக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து தக்காளிலாம் ரொம்ப தேவையில்லை. அதனால் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி வந்துடணும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் நல்லா 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணியில் ஒரு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் இந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மஞ்சத்தூள் போட்டு கழுவுனோம்னாதே அதில் உள்ள மஞ்சத்தூள் வந்து ஒரு கிருமி நாசினி. அதில் உள்ள வேறு என்ன இது இருந்தாலும் அதில் மஞ்சத்தூள் போட்டு கழுவுனோம்னா நம்மளுக்கு போயிடும். அந்த ரத்தம் வாடையாக இருக்கும் இல்லையா, இது எல்லாமே அதில் வேறு எதுவும் இருந்தாலுமே நம்மளுக்கு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டோம் அப்படின்னா ஓகே தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நான்வெஜ் வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. நட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையோடையும் சேர்த்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம வதக்கி விடணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருந்தாலும் கூட நம்ம மஞ்சத்தூள் போட்டு தான் சமைக்கையிலேயே நம்ம மஞ்சத்தூள் போடணும். இந்த மஞ்சத்தூள் வந்து நான் வீட்டிலே அரைச்சி வைக்கிற மஞ்சத்தூள் தாங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா நமக்கு அதுவே தாராளமாக போதும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூனுக்கிட்ட நம்ம வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா எதுவும் சேர்க்கலை, இருக்குது இருந்தாலும் சேர்க்கலை. ரொம்பவும் நம்மளுக்கு ஒரே மாதிரி மசாலா வடையாக இருந்தாலும் நல்லா இருக்காது, எங்களுக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்து கொஞ்சம் பிரியாணி இலையும் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் அந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு போதுங்கிறதுனால நான் ரொம்ப எதுவும் சேர்க்கலை. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் 2 நிமிஷமாவது நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நம்ம இன்னைக்கு கிரேவியாக செய்யலை, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். இல்லை நம்ம தண்ணி சேர்த்த தண்ணியில் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். சிக்கன் வந்து ஒரு 15 நிமிஷம் அல்ல அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணும்னு கிடையாது. ஸோ அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நான் வந்து எண்ணெயிலே வதக்கிட்டேன். இப்போ பார்க்கையிலே உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், சுக்கா சூப்பராக இருக்கா. இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு நம்ம இடையில எடுத்து நம்ம நல்லா கிளறி விடணும். இந்த தண்ணி வற்றி வரும்போது சூப்பராக வந்துடுங்க சிக்கன் கிரேவி. இன்றைக்கி மீன் குழம்பு சிக்கன் கிரேவி தான் நம்ம வீட்டு டிஷ்ஷு. மீன் குழம்பு எப்போவுமே வீடியோ போட்டுட்டு தானே இருக்கோன்னு வீடியோ எடுக்கலைங்க, சரின்ட்டு சிக்கன் கிரேவி மட்டும் எடுக்கலாம். சிக்கன் கிரேவி இல்லை, இது செமி கிரேவின்னு சொல்ல முடியாது, சுக்கான்னு தான் சொல்லணும். அவ்வளோதாங்க. கடைசியில் மல்லித்தூள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். காரம் பத்தலைன்னா பெப்பர் தூள் தூவிக்கங்க. சூப்பராக இருக்கும். பெப்பர் சிக்கன் மாதிரி செம்மையாக இருக்கும். எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது. நான் பெப்பர் எதுவும் நான் தூவலை. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சாதாரணமாக ஒரு சாம்பார் வச்சு ஒரு தயிர் சாதத்துக்கு ஒரு ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு இந்த டிஷ்ஷு இந்த சைட் டிஷ் தாங்க இன்றைக்கி. ஓகேவா, எப்படி இருக்குன்னு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம்.